ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ஒரு அருமையான ரெசிபி என்னென்னா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம், அதுக்கப்புறமா ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம். அந்த மாதிரியான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம அரிசியெல்லாம் ஊற வைக்காமல் மாவு வச்சு அரைச்சி சூப்பரான ஒரு வட்டையப்பம் பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வட்டையப்பம் பண்ணுறதுக்கு பாருங்கள், இதில் 1.5 கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், அதே கப்பில் 1/2 கப் அவல் எடுத்துக்கிறேன். வெள்ளை அவல், லேஸ் அவல், திக்கவல் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து இதில் 1/2 கப் எடுத்திருக்கேன். அதே கப்பு நான் எந்த மாவு எதில் அளந்தனோ அதே கப்பில் தான் எல்லாமே அளந்து எடுத்துக்கிறேன். சர்க்கரை வந்து 1/4 கப் எடுத்திருக்கேன். உங்கள் இனிப்பு எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு அனுசரித்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 3 ஏலக்காய் அந்த விதை மட்டும் எடுத்து அதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நான் வந்து இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு தான் சேர்த்துக்கிறேன். இதில் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த இனிப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக தெரியும். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. விருப்பப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். உப்பு சேர்க்கணும்லாம் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு வந்து அப்படி சப்புன்றக்க மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். அந்த மாதிரி தோசை மாவு பக்குவத்துக்கு நல்லா மாவு வந்து அரைச்சாச்சு. மாவு வந்து நான் இப்போ வந்து அரைச்சி எடுத்துட்டேன். நான் வந்து போட்டிருக்க அளவில் நான் 1 கப்பு அளவு வச்சு போட்டிருக்கேன். நம்ம 1 கப்பு வந்து அளவு எடுத்துக்கணும். எந்த கப்பாக வேணால் இருக்கலாம். அந்த கப்பு வச்சு அதில் 1.5 கப் போட்டு அதில் நான் எந்தெந்த அளவு போட்டிருக்கேன்னு சொல்லி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்தெந்த அளவு எவ்வளோ போட்டிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம மாவெல்லாம் அரைச்சி ஊற வச்சாச்சு. 2லேருந்து ஒரு 3 மணி நேரத்தில் அது பொங்கி புளிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். அப்படி புளிக்கலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டைம் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுட்டு கூட நீங்கள் பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு பாருங்கள். கீழே கிடந்துச்சு, இப்போ நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம வேறு பாத்திரத்தில் ஊற்றி வேக வச்சுக்கலாம். நல்லா ஒரு அகலமான இது மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. எந்த பாத்திரம் வேணாலும் வச்சுக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். போதும், அப்போ வெந்து மேலே வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஊற்றியாச்சு. நான் வந்து ஸ்டீமில் வேக வச்சு எடுத்துடலாம். நான் வந்து இட்லி பாத்திரத்தில் தான் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அது மேலே இதை எடுத்து வச்சிடலாம். நீங்கள் இட்லி பாத்திரம் இல்லை, உங்களுக்கு ஸ்டீம் வைக்கிறதுக்கு எந்த பாத்திரம் இருக்கோ அதில் நீங்கள் வச்சுக்கலாம். வேக வச்சாச்சு. ஒரு 15 நிமிஷத்துக்கு வேகட்டும், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட வேக வச்சுருந்தேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஒரு கத்தி இல்லைன்னா ஏதாவது ஒரு குச்சி ஒன்று விட்டிங்கன்னா அது ஒட்டாமல் வந்ததுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம எப்போ இட்லி எப்படி எடுக்கிறோமோ அது போல் தான். ஆனால் இது கொஞ்சம் டைம் அதிகமாகும். இப்போ இதை வெளியில் எடுத்து ஆற வச்சிடலாம். ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். வந்துருச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இறங்குது பாருங்கள். அமுத்துனா இனிப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுக்கு சைடிஷ் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இதுக்கு சூப்பரான ஒரு சைடிஷ். இப்படியே சாப்பிட்டாலும் நல்ல இனிப்பாக நல்லா தான் இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இது எப்படி வெறும் இதை சாப்பிட்றது, வெறும் வட்டலப்பா சாப்பிட்றது அப்படின்னு யோசிப்பீங்க. அவங்க வந்து கொஞ்சம் தேங்காய் பால் இது கூட சேர்த்துட்டு ஊற வச்சு அப்படியே எடுத்து ஸ்பூனில் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து கேக் வெட்ட போகிறேன். அங்கே அப்படியே வெட்டுறதுக்கு வந்து சாஃப்டாக வருது.